தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் 23 நாட்களுக்கு அரசு விடுமுறை என்று அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பானை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டில் 23 நாட்களுக்கு அரசு விடுமுறையானது விடப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டுக்கான ஆண்டு விடுமுறையை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அரசாணையாக வெளியிடும். அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டுக்கான பொது விடுமுறை பட்டியலை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 24 நிகழ்வுகளில் 23 நாட்கள் விடுமுறையாக அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு காந்தி ஜெயந்தி மற்றும் விஜயதசமி ஆகிய 2 முக்கியமான நிகழ்வுகளும் ஒரே நாளில் வரக்கூடியதால் 23 நாட்கள் அரசு பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரை கிறிஸ்துமஸ் சேர்த்து மொத்தமாக 24 நாட்களில் 23 நாட்கள் அரசு பொது விடுமுறையாக அறிவித்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். குறிப்பாக அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் இதற்கான பொது விடுமுறையை அரசு அறிவிப்பது என்பது வழக்கம். அந்த அடிப்படையில் பொது விடுமுறை நாட்களாக இந்த 23 நாட்களும், இது தவிர தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து அலுவலகங்களும் அனைத்து சனிக்கிழமை அதே போல ஞாயிற்றுக்கிழமைகள்ல விடுமுறையாக இருக்கும். மேலும் 1/4/2025 அன்று முழு ஆண்டு வங்கி கணக்கு முடிவு நீங்களாக மற்ற நாட்கள்ல விடுமுறை எனவும் அரசு வெளியிடக்கூடிய அந்த அரசாணையில குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.